கூட்டணி விவகாரத்தில் பாஜக பிற கட்சிகளை மிரட்டுதுன்ற குற்றச்சாட்டு இருக்கு சார். இப்போ பாமக தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பாமகவோட பிரிவு காரணமே பாஜக குற்றச்சாட்டு வருது. நீங்க ப்ரூவ் பண்ணி நீங்க பத்திரிகையாளர்கள் நான் இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்டர் நீங்க இன்வெஸ்டிகேட் பண்ணி என்னது உண்மை நீங்க உலகத்துக்கு தெரிவிச்சா எனக்கு தெரியாது. நீங்க என்ன கேட்கக்கூடாது. பாமகக்குள்ள நடக்கிற பிரிவினைக்கு பாஜக தான் காரணம் அப்படின்னு இல்ல, அவங்க ரெண்டு பேரும் ஒற்றுமையா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். நான் இந்த இயக்கத்தை உடைப்பதற்கு யாரும் நினைக்க மாட்டாங்க. அவங்க அப்பாவுக்கும் மகனுக்குள்ள பிரச்சனை சுமூகமா, ஏன்னா தந்தையும் மகனும் என்றும் ஒன்றாக இருக்க வேண்டும் நினைப்பவன் நான். அது எந்த ஒரு கருத்து வேறுபாடிலும் கொஞ்சம் சீக்கிரமா கலைஞ்சு எடுத்துட்டாங்கன்னா அந்த இயக்கத்திற்கு அது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் யார் கூட கூட்டணி வைக்கிறாங்க, அது அடுத்த கட்டம். என்னை பொறுத்தவரை ஒற்றுமையாக இருக்கணும் எல்லாரும் நினைக்கிற போது எதற்காக அதுவும் ஃபாதர் அண்ட் சன் ஃபைட்ன்றது எனக்கு மனசில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா ஐயாவையும் தெரியும், எனக்கு அவரையும் தெரியும். தமிழ்நாட்டில் பாஜக வளர்ச்சி அந்த அளவுக்கு இருக்கு, சிறப்பாக இருக்குது. போனதிலே பார்த்தீங்களா 20% வந்திருக்கோம். இது தொடர்ந்து வளர்ச்சி அடைஞ்சிட்டு தான் இருக்குது. அந்த உழைப்புன்னு அதிகரிக்கும் போது அனைவரும் சென்று களத்தில் சந்திக்கும் போது நிச்சயமாக நல்ல ஒரு பெர்சன்டேஜ் நம்ம உருவாக்கி கொண்டு வர முடியும் இருக்கு. இந்த கூட்டணியோட பயணத்தை செயல்படும் போது மேற்கொண்டு நாம் வலு சேர்ப்பதற்கு வேலையை செய்யணும். பாஜக உங்கள் பயணம் எப்படி சார் இருக்கு? நல்ல சிறப்பாக இருக்கு. தேங்க்யூ சார். ரொம்ப நன்றி. வன்னியர்கள் தனியிட ஒதுக்கீட்டில் உங்களோட நிலைப்பாடு என்ன சார்? வன்னியர்களுக்கான 10.5% உள்ளொதுக்கீடு பற்றி நான் பேசுறது அது பெரிய ஒரு உங்களோட நிலைப்பாடு, அது பெரிய சப்ஜெக்ட். அது நிலைப்பாடை பற்றி இல்லை, உள்ளொதுக்கீடை பற்றி பேசுவது விழாவரியா பெருசா பேசுறோம். ஏன்னா தமிழ்நாட்டில் 69% ஒதுக்கீடு இருக்குன்னு சொன்னா எல்லா மாநிலத்தில் கிடையாது, 50% மேல இருக்குன்றாங்க. அது மிகப்பெரிய ஒரு சட்டத்தை உருவாக்கி மத்திய அரசு செயல்பட்டு மத்திய அரசு சொல்ல வேண்டிய கருத்தை சரத்குமார் சொல்வதற்கு தகுதி அல்ல. அரசியல் தலைவராக இருக்கலாம். ஆனா ஒட்டுமொத்த தேசத்தை நான் பார்த்து எப்படி அவங்க செயல்பட வேண்டும், என்ன மாதிரி பாலிசி எடுக்கணும், ஒதுக்கீடுல எடுக்கணும்ன்றதை அவங்க டிசைட் பண்ணணும். we cannot be giving a statement. சும்மா கமலஹாசன் மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு போறது நான் இல்லை. ரொம்ப நன்றி.